ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு வீட்டு முனை சந்தை. நான் உங்கள் இன்ஜினியர் கலையரசர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு, நீங்க வீடுல பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே ஏர்போர்ட் நியரஸ்ட்ல 1400 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல 1200 பில்டப்ல பண்ண ஒரு அருமையான 2 BHK வீடு. இது ஒரு இண்டிவிஜுவல் வில்லா. இது எங்க இருக்கு லொகேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல நம்ம ரீச் ஆயிடலாம். அப்ப எங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எம்ஐடி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வாக்கிங்ல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு லொகேஷன் எங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. நம்ம வீட்டை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடுகள் மேல இருக்கு. ஓகே, நான் லொகேஷன் சொல்லிட்டோம். இப்போ இந்த வீட்டுக்கு உள்ள ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வீடியோ டீட்டெயிலாக போய் பார்ப்போம். இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த வீடு ஒரு கார்னர் வீடு. இந்த பக்கம் 23 அடி ரோடும், இந்த பக்கம் உங்களுக்கு 30 அடி ரோடும் இருக்கு. உங்களுக்கு இது கார்னர் வீடு. 2 வீடு பக்கத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கார்னர் வீடுனால இது கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பேசியஸா இருக்கும் பாக்குறதுக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த வீடோட லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டு பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க. எலிவேஷன் பாக்குறதுக்கே உங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஒர்க் இந்த எலிவேஷன்ல பண்ணிருக்கிறோம். இதுல இந்த எலிவேஷனை பார்த்த யாருமே வந்து எலிவேஷன் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல, எல்லாருமே எலிவேஷன் சூப்பர் எல்லாருமே சொன்னாங்க. அந்த கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். ஓகே, எலிவேஷனை பாருங்க, கண்டிப்பா சூப்பரா உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, இந்த வீட்டோட இப்போ உள்ள போக போறோம். இந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி 2 கேட் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம போறதுக்கு மாதிரி ஆக்சுவலா ஒரு நம்ம ஓப்பன் பண்ணி போற மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி காரோ 2 வீலரா போற மாதிரி நம்ம ரேம்ப் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட கார் பார்க்கிங் சைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 12.5 15 சைஸ்ல தாராளமா கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நீங்க ஒரு இன்னோவா கிறிஸ்டா காரை நீங்க பார்க் பண்ணலாம், அந்த அளவுக்கு தாராளமான ஸ்பேஸ். ஏன்னா இந்த வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் 1400. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து கார் பார்க்கிங் வந்து எல்லாமே பக்காவா பண்ணிருக்கிறோம். கார் பார்க்கிங்லேயே மேல ரூஃபிங் பாருங்க, கார் பார்க்கிங்ல யாரும் இவ்வளவு பண்ணிருக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க அவ்வளவு வந்து பண்ணிருக்கோம். ஜிப்சம்லேயே நாங்க வந்து டிசைனிங் கொடுத்துருக்கோம். மேல வந்து உங்களுக்கு எவ்வளவு டிசைன் பண்ணிருக்கோம் மட்டும் பாருங்க. உள்ள நுழைஞ்சோடனே உங்களுக்கு பார்க்க ஒரு நல்ல லுக் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து காவிரி தண்ணி வருது, சம்ப் இருக்கு, போர் வாட்டர் இருக்கு, அது இல்லாம செப்டி டேங்க் தனியா இருக்கு, சோக் பிட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் வந்து ஈபி கனெக்ஷன் கொடுத்துருக்கிறோம். அதுவுமே எல்லாமே உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்லேயே கவர் ஆயிடும். பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, செட் பேக் ஏரியா 2 அடி விட்டுருக்கோம். நாளைக்கு நீங்க வீட்டை சுத்தம் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பண்ணாலும் தாராளமா ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பிளாட் பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங். ஆனா அந்த வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நார்த் ஃபேசிங்ல இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வெஸ்ட் உள்ள வந்து நார்த்தை நோக்கி திரும்புறோம். ஸோ நம்ம மெயின் என்ட்ரன்ஸ் எங்க இருக்கோ அதோட ஃபேசிங் தான் மேக்ஸிமம் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இதான் நார்த் ஃபேசிங் வீடு. பிளாட் வந்து வெஸ்ட் ஃபேசிங், ஆனா வந்து மெயின் தலைவாசல் பாத்தீங்கன்னா நார்த் ஃபேசிங். நார்த் வாசல் நுழைஞ்சோடனே ஒரு சின்ன போர்ட்டிகல் ஏரியா. இது வந்து ஸ்டேர் கேஸ். நாளைக்கு நீங்க வந்து ஸ்டேர் கேஸ்ல பாருங்க, கிட்டத்தட்ட எல்லாமே டைல் ஒர்க் பண்ணி பாக்குறதுக்கு நீட்டா கொடுத்துருக்கிறோம். 1200 கிட்டத்தட்ட 12 சதுரம் வீடு. இந்த இடத்துல நீங்க தாராளமா ஸ்பேசியஸா ஒரு ஆள் உட்காரலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். மேல நீங்க எக்ஸ்ட்ரா மேல நம்ம கொடுத்துருக்கோம், ஹெட்ரூம் கொடுத்துருக்கிறோம். மேல நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், தாராளமா பண்ணிக்கலாம். சரி, வாக்க உள்ள போலாம். அதே மாதிரி இந்த வீட்டுக்கு காமன் டாய்லெட் நம்ம கீழே கொடுத்துருக்குறோம். நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு காமன் டாய்லெட் என்டர் ஆயிடும். இந்த காமன் டாய்லெட் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 4x6 சைஸ்ல இந்தியன் டாய்லெட்ல கொடுத்துருக்கோம். டைல் சைஸ் பாருங்க, எல்லாமே 7 ஃபீட்ல கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு லுக்கா இருக்கும். எல்லா இடத்துலயுமே டைலு. அதே மாதிரி நீங்க ஸ்டேர் கேஸ் கீழே இன்வெர்டர் பாயிண்டர் கொடுத்துருக்கோம், அதுவுமே உங்களுக்கு டைல் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா இடத்துலயுமே டைல்ஸ். அதே மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் மட்டும் உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்கோம். இந்த போர்ட்டிகோ ஏரியா மட்டும் உங்களுக்கு கிரானைட் கொடுத்துருக்கோம். தலைவாசல் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரேமா இருக்கட்டும், வீடியோவா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீ குட் தான், ரெடிமேட் டீ குட் கொடுத்துருக்கோம். வீட்டு உள்ள தொடர்ந்து கண்டிப்பா பார்ப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் வீடு பிடிக்கும். நான் அந்த அளவுக்கு பண்ணிருக்கோம். வாங்க உள்ள போலாம். இதுதான் நம்ம வீட்டோட ஹால். இதோட சைஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 17x15 சைஸ்ல தாராளமா கொடுத்துருக்கிறோம். ஹால்ல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹால்ல நம்ம வந்து பிளஸ் டைனிங் ஹாலும் பிளஸ் அட்டாச் பண்ணிருக்கிறோம். ஹால்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபால் சீலிங் பாக்குறதுக்கே உங்களுக்கு வந்து பிரமிப்பா இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஒர்க் பண்ணிருக்கோம். ஃபால் சீலிங் ஸ்பாட் லைட்டா இருக்கட்டும், இல்ல வந்து பண்ணிருக்க கலரிங்கா இருக்கட்டும், இல்ல அந்த பாலிஷா இருக்கட்டும், எல்லாமே பாக்குறதுக்கு பிரம்மாண்டமா கொடுத்துருக்கிறோம். அதுவும் இல்லாம டிவி யூனிட் பாத்தீங்கன்னா MDF மெட்டீரியல்ல அருமையா பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட நீங்க 60 இன்ச்சஸ் டிவியை செட் பண்ணலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு பக்காவா கொடுத்துருக்கிறோம். முக்கியமா இந்த வீட்டுக்கு வந்து டோர் வந்து ஹாலுக்கு விண்டோ சைஸ் பாத்தீங்கன்னா 4x5 சைஸ்ல கொடுத்துருக்கிறோம். 4x5 சைஸ்ல கொடுத்துருக்கிறோம்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா இந்த இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கார் பார்க்கிங் ஏரியா தெரியும் உங்களுக்கு. நம்ம வெளில வந்து யார் வந்தாலும் இந்த விண்டோ மூலமா நீங்க பார்த்துக்கலாம். இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு வந்து நம்ம டைனிங் ஹால் போர்ஷனா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான வாஷ் மிஷின் கொடுத்துருக்கோம். ஒரு டைனிங் ஹால் 5 பேர் உட்கார மாதிரி தாராளமா உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த வீட்டோட கிச்சன் இங்க இருக்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டோட கிச்சன்ல இருக்கும். இந்த கிச்சன் சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 10க்கு 11 சைஸ்ல கிட்டத்தட்ட ஒரு பெரிய கிச்சன். தாராளமா ஸ்பேஸ் இருக்கு. ஏன் கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 11 ஒரு பெட்ரூம் கொடுக்க வேண்டிய சைஸ். அதை நாங்கள் கிச்சன் கொடுத்துருக்குறோம். கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் கொடுத்துருக்கோம், கிராண்ட் ஃப்ளோரிங் கொடுத்துருக்கோம். அது வந்து மாடலர் கிச்சன் தான், செமி மாடலர் கிச்சன்ங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துருக்கோம். ஏன்னா அப்படின்னா நம்ம இந்த இதுக்கு மட்டும் நம்ம வந்து உட் ஒர்க் பண்ணலை. ஏன்னா ஸ்பேசியஸாக இருக்கும், வர்றவங்க என்ன டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே கிளாஸ் கொடுக்கலாம், சில பேர் இங்கே க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்கு மட்டும் இது மட்டும் நம்ம வந்து உட் ஒர்க் பண்ணல. மற்றபடி லாஃப்ட் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் நல்லா இருக்கும். அதே மாதிரி வணக்கம் திருச்சி மக்களே. இப்ப திருச்சி துபாய் அழைக்கக்கூடிய ஒரு சைட்ல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். விஷன் பாரடைஸ். இந்த விஷன் பாரடைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 33 ஃபீட் 30 ஃபீட் 23 ஃபீட் ரோட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா துபாய் ட்ரீஸும் அவைலபிலிட்டி உள்ள இருக்குது. அண்ட் தென் நாங்க பண்ணிருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல வந்து நல்ல பூம் ஆகக்கூடிய ஒரு சைட்டா வந்து நாங்க இதுல வந்து பண்ணிருக்கோம். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுக்குறோம். இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சதுரடி ரேட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 699 ரூபாய்க்கு நாங்க பண்ணிருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ்க்கு யாருமே கொடுக்கல. ஸோ உடனே வந்து நீங்க இந்த சைட்டை வந்து பாருங்க. ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. சிங்க் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல கொடுத்துருக்கோம், பைப் கொடுத்துருக்கோம். டைல்ஸ் முக்கியமா பாருங்க, 7 ஃபீட்ல தான் நம்ம எப்போதும் பண்ணுவோம். நம்ம பார்த்தீங்கன்னா 10 ஃபீட்டுமே டைல்ஸ் பண்ணிருக்கோம். டைல்ஸ் கலரை பாருங்க. சிம்னி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். நீங்க வேணும்னா சிம்னி ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக்சி ப்ரொவிஷன், கிரைண்டர் ப்ரொவிஷன், அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கா அந்த ப்ரொவிஷன்ஸ் எங்கெங்க என்ன கொடுக்கணுமோ எல்லாமே பக்கா கொடுத்துருக்கோம். கிச்சன்ல இருந்து நீங்க வெளில போற மாதிரி உங்களுக்கு வந்து பின்னாடி பேக்கை யூஸ் பண்ற மாதிரி கொடுத்துருக்கோம். பக்கத்துல வீடு இருக்கு. ஏன்னா அது சொல்லியிருக்கிறது ரெசிடென்ஷியல் ஏரியா. நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு வீடு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா 4 அடி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 4 அடி கொடுத்துருக்கோம். நீங்க நாளைக்கு நீங்க துணி வாஷ் பண்ணாலும் கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு காமிங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லாப் வந்து பாத்தீங்கன்னா அதான் உங்களுக்கு வந்து செப்டி டேங்க் வந்து எல்லாமே நம்ம பக்கவா கொடுத்துருக்கோம். ஸ்பேசியஸா இருக்க வீடு பார்க்க எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பேசியஸா இருக்கும் வீடு உங்களுக்கு. கிச்சன் பார்த்துட்டோம். அடுத்து இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்க்க போறோம். மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 12க்கு 12.5 சைஸ்ல கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் போறதுக்கு முன்னாடி இதோட விண்டோ பாருங்க. இது வந்து ரெடிமேட் டோரு. பார்க்கறதுக்கு உங்களுக்கு டிசைன் எலிவெண்டா இருக்கும். அதே மாதிரி ஃப்ரேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து டீக்கு. டோர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெடிமேட் டோரு. இது வந்து செல்ஃப் உங்களுக்கு வந்து வித் மிரர் அட்டாச் பண்ணியிருப்போம். தாராளமா ஸ்பேசியஸ் இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு. நல்ல ஸ்பேசியஸ். இதான் மாஸ்டர் பெட்ரூம். கிட்ட 12க்கு 12 சைஸ்ல பண்ணிருக்கோம். ஒரு டைல் சைடுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 2க்கு 4 சைஸ்ல டைல் கலர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி வாலுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 3 கலர் பெயிண்ட் பண்ணிருக்கோம். இந்த வால் ஒரு பெயிண்ட், இந்த வால் ஒரு பெயிண்ட், அந்த வால் ஒரு பெயிண்ட். பெயிண்ட்னா ஒரு கலர். அந்த ஒவ்வொரு கலர் கொடுத்து உங்களுக்கு பாக்குறதுக்கு வீடு பார்க்க நல்லா இருக்கும். மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கோம் அப்படின்னு. அதே மாதிரி இதுலயும் அட்டாச் பண்ணிருக்கிறோம். இது வந்து ரெடிமேட் யூபிவிசி டோர் தான். அட்டாச் டாய்லெட் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன்ல கொடுத்துருக்கோம். பாக்குறதுக்கே உங்களுக்கு பக்காவா இருக்கும் வீடு. ஏன் அப்படின்னா டைல்ஸ் சூஸ் பண்ணிருக்க கலர் அந்த மாதிரி பாக்குறதுக்கே ஒரு கிராண்ட் லுக் கிடைக்குது. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 4.5க்கு 7 சைஸ்ல ஒரு ஸ்பேசியஸாக கொடுத்துருக்கோம் டாய்லெட் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டபுள் வே ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். இங்க ஸ்விட்ச் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே உங்களுக்கு எலக்ட்ரிஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு இங்க ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ப்ரொவிஷன்ஸ் நிறைய இடத்துல தாராளமா கொடுத்துருக்கோம். ஏன்னா இப்போ உள்ள உங்க பெட்ரூம்லாம் மேக்ஸிமம் லேப்டாப்ஸ் யூஸ் பண்றாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துருப்பீங்க, அதோட உட் ஒர்க் பார்த்துருப்பீங்க, இதோட எல்லாமே பார்த்துருப்பீங்க. இதுக்கு மேல இந்த வீட்டுல என்ன ஒர்க் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு நம்ம எல்லாமே ஸ்பேஸ் நாங்களே பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் நீங்க ஒரு திங்ஸை கொண்டு வந்து நீங்க வச்சா மட்டும் போதும். அடுத்து நம்ம அந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்க்க போறோம். செகண்ட் பெட்ரூம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் ஏரியாவா கொடுத்துருக்கோம். நீங்க வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனாலும் கொடுத்துக்கலாம், இல்ல எனக்கு வாஷ் மிஷின் தான் வேணாலும் அங்கே நீங்க பண்ணிக்கலாம். இந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரொவைட் பண்றதுக்காக கொடுத்துருக்கோம். இது வந்து லெஃப்ட் கட் பண்ணோம்னா நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம் பாத்தீங்கன்னா இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 11.5 சைஸ்ல இருக்கும். அதை விட உங்களுக்கு ஒரு 1.5 அடி 2 அடி கம்மியா இருக்கும். ஆனா அதுல என்னென்ன பண்ணிருக்கோமோ எல்லாமே இதுலயும் பண்ணிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செல்ஃபா இருக்கட்டும், உட் ஒர்க்கா இருக்கட்டும், உங்களுக்கு லாஃப்ட்ல உட் ஒர்க்கா இருக்கட்டும், எல்லாமே பண்ணிருக்கோம். அதே மாதிரி 2 விண்டோ ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ரெண்டுமே வந்து 4க்கு 4 சைஸ்ல பெருசா பண்ணிருக்கோம். காத்தோட்டம், வெளிச்சம் எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி அது மாதிரி வால் கலரா இருக்கட்டும் சேவ் பண்ணிருக்கோம்.
இந்த மாஸ்டர் பெட்ரூம் இல்லாம இந்த ரூம்ல நம்ம அட்டாச் கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் தான். வெளியில காமன் டாய்லெட் மட்டும் தான் இந்தியன், மற்றபடி இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் தான். இந்த வீட்டுல மொத்தம் 3 டாய்லெட் இருக்கு, 2 அட்டாச்சு, 1 காமன் வெளியில கொடுத்துருக்கிறோம். இதோட சைஸ் பத்தி பாத்தீங்கன்னா 4க்கு 7 சைஸ்ல கொடுத்துருக்கோம். 7 ஃபீட்ல கொடுத்துருக்கோம் ரூஃப். ஏன்னா மேல வந்து கிச்சன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கோம். ஓகே மக்களே, ஃபைனலா இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். சொல்றேன், இந்த வீட்டு அமைஞ்சிருக்க லொகேஷன் நம்ம திருச்சி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டிராவல்ல, MIT பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் டிராவல்ல, மொத்தமே உங்களுக்கு 10 நிமிஷம் டிராவல்ல நீங்க வந்துடலாம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெசிடென்சியல் ஏரியா, சுத்தி வீடுகள் நிறைய இருக்கு. இதோட லேண்ட் பாத்தீங்கன்னா 1400 ஸ்கொயர் ஃபீட், பில்டப் பாத்தீங்கன்னா 1200 ஸ்கொயர் ஃபீட். பிளாட் வந்து வெஸ்ட் ஃபேசிங் உள்ளது, ஆனா தலைவாசல் வந்து நார்த் ஃபேசிங். ஸோ இது நார்த் ஃபேசிங் வீடு. இந்த வீடு உங்களுக்கு வேணும், இந்த வீட்டு சைட் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா மேல ஸ்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீட்டோட விலை பாத்தீங்க அப்படின்னா 62 லட்சம் ரூபாய். தேங்க்யூ, நன்றி, பாய், see you.